கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கிருஷ்ணன் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகள் கலந்து கண்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆரவார கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கிருஷ்ணன் கோவிலில் இன்று காலை சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் திமுகவின் சூழ்ச்சிகளை முறியடிக்க தமிழக முதல்வருக்கு இறைவன் தைரியம் கொடுக்க வேண்டும் என கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தெரிவித்தனர். தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் ஜோசப் விஜய் அவர்களுடைய 52வது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய 8வது வார்டு 7வது வார்டு 9வது வார்டு கிளை செயலாளர்களின் தலைமையில 9வது வார்டு கிளை செயலாளர் சசி அவர்கள் தலைமையிலும் 7வது வார்டு கிளை செயலாளர் பிரதீஷ் அவருடைய ஜெகதீஷ் அவருடைய தலைமையிலும் 8வது வார்டு விஜயகுமார் தலைமையிலும் இன்று கிருஷ்ணசாமி கோவிலில் கிருஷ்ணசாமி கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. அவர் நீண்டு ஆயுளோடு வாழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து இன்று அனைத்து நிர்வாகிகளோடு சேர்ந்து பூஜை நடத்தப்பட்டது. இதன் பிறகு இன்று 11 மணி அளவில் மழலையர் சத்துணவு அங்கன்வாடி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்படுகிறது. இதற்கு முன்பு 9வது வார்டில் அனைத்து ஏழை குழந்தைகளும் பள்ளி துவக்கம் பிரைமரி ஸ்கூல் கிருஷ்ணன்கோவில் அதில் அனைத்து மாணவர்களுக்கும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. அதேபோல் 8வது வார்டிலும் இதேபோல் ஏழை மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இது ஒரு 11 மணி அளவில் 7வது வார்டில் இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்க இருக்கிறது. ஆகையால் இதுல குறிப்பு என்னவென்றால், அவர் சட்டசபையில் இருக்கும்போது மன தைரியத்தோடு திமுகவின் சூழ்ச்சியின் காரணங்களாக அவருக்கு மேல் மேலும் ஆண்டவன் துணை இருந்து அவருக்கு அருள் புரிய வேண்டுகிறோம்.